இது ஆக்டிவா BS6 உண்டான டிபிஎஸ் சென்சார். உங்களுக்கே தெரியும், நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மெக்கானிக்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். இது என்னது, இது தெரியும் எல்லாருக்கும் டிபிஎஸ் அப்படின்றது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து உட்காந்து தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளை வால்வு ரொட்டேட் ஆகுது. இதுவும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இதில் மேப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் டக்குன்னு சொல்லிடுவாங்க இதுதான் மேப் சென்சார் அப்படின்னு. அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார், மாஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார் எல்லாமே வந்து ஒன்று தான். இப்போ இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியாக ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குட்டியாக ஒரு ஓட்டையில் தான் வந்து அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணக்கூடிய உள்ள போர்டு வந்து மதர் போர்டு, உள்ளுக்குள்ள ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டு மூலியம் தான் டிடெக்ட் பண்ணுது. இது வந்து என்னென்னா டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணக்கூடிய கருவி, IAT. ஓகேங்களா, அதே தான். அது கார்பரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரக்கூடிய இடம் வந்து இது. கார்பரேட்டரில் உட்காரக்கூடிய இடம் இது. டெம்பரேச்சர் IAT உட்காரக்கூடியது. இது வந்து மேப் உட்காரக்கூடியது. இது வந்து இந்த ஓரிங் வந்து இப்படி தடவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேடு இருக்கணும். அப்படின்னா தான் இது ப்ராப்பராக வந்து வேலை செய்யும். இப்போ சப்போஸ் ஏர் ஃபில்டரில் வந்து ஆயில் வந்து ஏறிக்குச்சு, இன்ஜினில் வந்து ஆயில் வந்து ஓவராக போட்டாங்க, கஸ்டமரு தெரியாமல் போட்டாங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து கருப்பிடிச்சிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப பிளாக்கேஜ் ஆனாலும், ஆயில் வந்து ரொம்ப ஏறினாலும் இந்த சென்சார் உணரும் கருவி வந்து ப்ராப்ளம் ஆயிடும். இப்போ இது வந்து த்ராட்டில் பாடியில் உட்காரக்கூடியது. இந்த இடம் தான் வந்து முக்கியமான ஒரு இடம் வந்து மேப் சென்சார், மாஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார். இதுதான் வந்து இதை அடைச்சிச்சு. இதுக்குள்ளே வந்து ஆயில் போய் உட்காந்துச்சுன்னா உள்ள போர்டு, சர்க்கியூட் போர்டு, இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சர்க்கியூட் போர்டு வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வண்டி அடைச்சி ஓடும். நம்ம வந்து அடைச்சி போடுறது, ப்ளக்கு பார்ப்போம், பம்பு ப்ரெஷர் பார்ப்போம், EOD சென்சார் பார்ப்போம். என்னடா எல்லாமே பார்த்தாச்சு அப்படி இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா இதுதான். ஏன்னா பல்சரில் இது அதிகமாக ப்ராப்ளம் வந்தது. ஏர் ஃபில்டரில் தப்பி தவறி ஆயில் போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்பாஞ்ச் ஏர் ஃபில்டரில் ஆயில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அடைச்சி போகிற ப்ராப்ளம் தான். இது செட்டாக தான் மாற்றி ஆகணும். அதில் வந்து ஒரு மேக்னெட் இருக்கும், இதுக்குள்ளே இன்பில்ட், இதில் வந்து இன்பில்ட் மேக்னெட்டு, அதில் மேக்னெட் தனியாக வரும், செட்டாக மாற்றணும், அவ்வளோதான். ஓகேயா, இதை மாட்டியிருப்பான். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓரிங் வரும். இந்த ஓரிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஓகேயா, அதை ஓரிங் கரெக்டாக வச்சு மாட்டணும். அதே மாதிரி இந்த IACவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்கணும். அந்த ஸ்ப்ரிங்கை மாற்றி போட்டுறக்கூடாது. ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டான பகுதி கீழே இருக்கணும், மேலே வந்து கும்பான பகுதி இருக்கணும். ஓகேயா, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போதே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. ஓகே.